One Zen Hotan Valley Joy. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பழனியில் இருந்து இத்தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி. கே. சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். சச்சிதானந்தம், சட்டமன்ற உறுப்பினர் ஐ. பி. செந்தில்குமார், திருவண்ணாமலை மாவட்டம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல சுவாரிய சுவாமி, தருமபுரம் ஆதீனம் தவத்திரு தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் அடிகள், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பி. என். ஸ்ரீதர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்குடி, கூடுதல் ஆணையர் டாக்டர் இராசுகுமார், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மாநாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கை அமைச்சர் பெருமக்கள் ஐ. பெரியசாமி, சக்கரவாணி, சேகர் பாபு ஆகியோர் திறந்து வைத்து வேலரங்கம், அருள் தரும் அறுவடை முருகனின் மூலவர் காட்சிகள், மெய்நிகர் காட்சிகள், முப்பரிவான பாடல் அரங்கம், சிறப்பு புகைப்பட கண்காட்சி ஆகியவற்றை பார்வையிட்டனர். மேலும் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மாநாட்டு விழா மற்றும் ஆய்வு மலர்களை வெளியிட உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆ. சுப்பிரமணியன் பெற்றுக் கொண்டார். உடன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆ. சக்கரவாணி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் புகழேந்தி, சிவஞானம், வேல்முருகன், தவத்திரு ஆதீன பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாலமுருகன். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் மூலம் நடைபெற்று வரும் திட்டப் பணிகளை மதிப்பீட்டுக் குழு தலைவர் எஸ். காந்திராஜன், மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேடச்சந்தூர் மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்குமார் அருண்குமார், கரு மாணிக்கம், டாக்டர் சதன் திருமலைக்குமார், சின்னதுரை, எஸ். ராமச்சந்திரன், மு. பன்னீர்செல்வம், பாலாஜி, ஓ. எஸ். மணியன், இ. ராஜா, எஸ். பி. வெங்கடேஸ்வரன், ஏ. கே. கமல் கிஷோர் ஆகியோர் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார்கள். தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. ராசிபுரம் அருகே சங்கிலி கருப்பசாமி கோவிலில் நடைபெற்ற அமாவாசை சிறப்பு பூஜை. 9,000 ஆணைகள் நிறைந்த பாதக்குரடின் மேல் அமர்ந்தும் கத்தியில் நடந்தபடியும் அருள்வாக்கு வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கிடாவெட்டி அன்னதானம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார்கூடல்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள 9ஆம் பாலிகாடு கிராமத்தில் ஸ்ரீ எடுத்தும் அருள்வாக்கை ஆலமநாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு ஆடுகளை பலியிட்டு இங்கு ஒரு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதாகவும் தெரிவித்தார். ராசிபுரம் செய்தியாளர் சீனிவாசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த மேல்நாரியப்பனூர் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடந்தது. இந்த பிரார்த்தனை கூட்டம் மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இந்த கூட்டத்தில் திருத்தல அதிபர் ஃபாதர் ஆல்பர்ட் பெலிக்ஸ் தலைமை தாங்கி பிரார்த்தனையை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மறைமாவட்ட ஃபாதர் நாசரின் கலந்து கொண்டார். இந்த சிறப்பு பிரார்த்தனையில் பல மாவட்ட ஊர்களிலிருந்து மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். சின்ன சேலம் செய்தியாளர் விஜய் ஸ்டீபன். நாமக்கல் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் கே. பி. ராமலிங்கம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றார். தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் உறுப்பினர் சேர்க்கை எதற்காக நடத்தப்படுகிறது என கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவில் நிலையான சித்தாந்தம், கொள்கை வைத்து செயல்படும் ஒரே கட்சியாக பாஜக திகழ்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தை வலிமையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பணியை 3 மாதங்கள் செய்ய வேண்டும். 1,00,000 இளைஞர்களை நாட்டை வழிநடத்தும் இளம் தலைவர்களாக உருவாக்க வேண்டும். அவர்கள் இதற்கு முன்பு எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத வகையில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் உறுப்பினர் சேர்க்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து சதீஷ். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத ஊஞ்சல் உற்சவ விழா. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இரவு ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது. மூலவர் அம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு 10:30 மணிக்கு உற்சவ அம்மன் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளம் உற்சவர் அம்மன் ஊஞ்சல் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு அமர வைத்து பாரம்பரிய தாலாட்டு பாடல் பாடி வழிபட்டனர். அம்மன் கணேச ஜனனி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அறங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தது. மேலும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். தென்காசி மாவட்டம் திமுக தெற்கு கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட இளஞ்சி பேரூர் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இளஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் திமுக அவைத் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் இளஞ்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு 3.70 கோடியை ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் திமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. தமிழகத்தில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில் பிரதமர் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கும் வந்தே பாரத் ரயில் துவக்க விழா திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி நடந்தது. திண்டுக்கல்லில் வந்தே பாரத் என்கிற அதிவிரைவு ரயில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது 5 ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதலாக சென்னை எழும்பூர் நாகர்கோவில், மதுரை பெங்களூரு கண்டோன்மென்ட் இடையே என 2 தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவை புதன்கிழமை தவிர வாரத்தின் மற்ற 6 நாட்கள் இயக்கப்படும். இதேபோல மதுரை பெங்களூரு கண்டோன்மென்ட் ரயில் சேவை செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தின் மற்ற 6 நாட்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடன் திண்டுக்கல் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் ரயில் நிலைய ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் பாலமுருகன். காட்டுமாடு தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பெண் ஒருவர் பலியானார். திண்டுக்கல் மாவட்டம் இரட்டையார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆடலூர் மலை கிராமத்தில் இன்று 100 நாள் வேலை செய்து வந்த பெண் கருப்பாய் என்பவர் காட்டுமாடு தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல ஆடலூர், தாண்டிக்குடி, கொடைக்கானல், பூண்டி, மண்ணமுனூர் போன்ற மலைப்பகுதிகளை சுற்றியிருக்கும் பல்வேறு கிராமங்களில் இதுபோன்ற வனவிலங்குகளால் மனித உயிர் இழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. வனத்துறை அதிகாரிகள் உயிர் பலிகளை தடுத்திட கூடுதல் பணியாளர்களை நியமித்து வனவிலங்குகளிடமிருந்து மனித உயிர்களை காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக வேடச்சந்தூர் செய்தியாளர் செந்தில்குமார். திண்டுக்கல் மாவட்ட வேடச்சந்தூர் அருகே வடமதுரையில் எழுந்தருளியிருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோவில் பழமை 5 நூற்றாண்டு கோவிலாகும். இக்கோவில் சில மாதங்களுக்கு முன்பு புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் மாதந்தோறும் சிவராத்திரி, சிவ பிரதோஷம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம். இன்று சனி பிரதோஷம் என்பதால் நந்தி தேவன் மற்றும் சிவபெருமானுக்கு 18 வகையான அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக வேடச்சந்தூர் செய்தியாளர் செந்தில்குமார். சுருளியருவியில் யானைகள் வருகை கண்டுபிடிக்க நவீன தொழில்நுட்பை பயன்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளியருவி பகுதிக்கு காட்டு யானை வருவதை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வனத்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது யானைகள் வரும் பாதையில் உயரமான மரத்தில் கேமராவுடன் ஒலிபெருக்கி ஒன்றையும் பொருத்தி விடுவார்கள். 50 மீட்டர் சுற்றளவுக்குள் யானைகள் வந்தால் கேமரா பதிவுகள் கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு சென்றுவிடும். இதனால் யானையின் வருகையை ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். தேனி மாவட்ட புகைப்பட கலைஞர் விஜயகுமார். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சின்னசேலம் கிழக்கு ஒன்றிய திமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் அம்மையரகம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவைத் தலைவர் தங்கவேல் தலைமை தாங்கினார். சின்னசேலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியமூர்த்தி வரவேற்பு உரையாற்றினார். கள்ளக்குறிச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம்